அவர்கள் வந்தார்கள் உங்களுக்கு உங்களுடைய தீனை சொல்லித் தருவது, உங்களுக்கு உங்களுடைய தீனை சொல்லித் தருவது. இதுல எங்களுடைய உலமா பெருமக்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள் சில விஷயங்கள் மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்கான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். நான் அதை இங்கே சொல்ல வரவில்லை. ஏனென்று சொன்னால் தக்வானுடைய விஷயத்தை சொல்ல முடியாம போகும் என்றபடியால் நான் சொல்ல வரவில்லை. ஒன்றை மாற்றம் எங்களுடைய தேவைக்காண்டு சொல்லுகின்றேன். அது என்ன? அந்த மஜ்லிஸில் இருந்த சஹாபாக்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியம் கிடைத்தது. இது அவர்களுக்கு துன்யாவிலும் பெரிய ஒரு பாக்கியம், ஆகிரத்திலும் பெரிய ஒரு பாக்கியம். அது என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே கண்டுவிட்டார்கள். இது ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே கண்டுவிட்டார்கள் அந்த மஜ்லிஸில் இருந்த அனைவரும். எனவே நீங்கள் பார்க்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மனிதன் காண்பது என்பது ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். அப்படி இப்படி என்று நான் ஏற்கனவே சொன்ன தக்வாவை வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி வர்ணிக்க முடியாத ஒரு பாக்கியம் தான் அவர்களை காணது. இது சஹாபாக்களுக்கு கிடைத்த, அந்த நபித்தோழர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். எனவே அவர்கள் வந்து என்ன கேட்டார்கள்? முஸ்லிமா இருந்து மூமினாவதற்கு என்ன வேணும்? தக்வா. மூமினா இருந்து இஹ்சானை கேட்டார்கள். மல் இஹ்சான், இஹ்சான் என்று சொன்னால் என்ன? ரசூலுல்லாஹ் இஹ்சான் என்று சொன்னா இதுதான் அப்பா, வெள்ளையா இருக்கும், கருப்பா இருக்கும், குட்டமா இருக்கும், நீளமா இருக்கும், கனவா இருக்கும், மெலிந்திருக்கும் என்று சொன்னா இல்லை. அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகு தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ அவனை பார்க்கிற மாதிரி வணங்குறது. அல்லாஹ்வை நீ பார்க்கறியா? இல்ல. ஃபஇன் லம் தகு தராஹு, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்க்கிறான். அல்லாஹ் ஒரு மனிதன் இப்படி அவனிடம் தக்வா வந்துட்டது. எப்படி? அல்லாஹ் தன்னை பார்க்கிற மாதிரி தன்னுடைய வணக்கங்களை செய்கின்றான், தன்னுடைய காரியங்களை அமல்களை செய்கின்றான். அதுதான் இஹ்சான், அதுதான் இஹ்சான். அல்லாஹ்வை பார்க்க ஒரு மனிதன் தொழுகிறான், அல்லாஹ் என்ன பார்க்கிற மாதிரி சொன்னா எப்படி தொழுவான்? அவனுடைய தொழுகையை நாங்க வர்ணிக்க முடியாத அளவுக்கு சிறப்பாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் அவருடைய சிலர் வந்து கேட்கிறார், அவருடைய தொழுகை, இரா தொழுகை எப்படி இருந்தது? என்ன சொன்னார்கள்? தொழுகை நீளமா இருந்தது, கட்டையா இருந்தது, குட்டையா இருந்தது சொன்னார்கள். அவர் சொன்னார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அருமை மனைவி, அஹப்புன் நாஸ் இலா ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஆகும் விருப்பமான மனிதர்கள் ஆகும் விருப்பமான. அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்அல் ஹுஸ்னஹுன்ன வ தூலஹுன்ன, லா தஸ்அல் ஹுஸ்னஹுன்ன வ தூலஹுன்ன. அந்த தொழுகையினுடைய அழகை என்கிட்ட கேட்காத, என்ன எனக்கு சொல்ல முடியாதப்பா. லா தஸ்அல் ஹுஸ்னஹுன்ன, தொழுகையினுடைய அழகை. எனவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எங்களுக்கு பார்த்தா தொழுகை அழகா இருக்கிறதா? யாராவது சொல்லுங்க, இவரோட தொழுகை அழகா, இவரோட தொழுகை அழகான்னு சொல்லு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவன், தன்னோடு இருக்க வேண்டிய கணவன், தன்னோடு வாழ வேண்டிய கணவன், தன்னோடு நேரத்தை கழிக்க வேண்டிய கணவன் தொழுதார்கள். தன்னிட்டு ஒதுங்கி, தன்னுடைய படுக்கையை விட்டு ஒதுங்கி அப்புறமா தொழுதார்கள். அது என்ன சொன்னார்கள்? லா தஸ்அல் ஹுஸ்னஹுன்ன, அவனுடைய அழகை என்னிடம் கேள், வலா தூலஹுன்ன, அவனுடைய நீளம் எவ்வளவு தொழுதார்கள், எவ்வளவு நீளத்துக்கு தொழுதார்கள் என்று சொல்லி. ஏன்? எனவே அது இஹ்சானுடைய மகத்தான உயர்ந்த கட்டம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, மனிதனை உயர்ந்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற ஒன்று தக்வா. ஏன்? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பிரகாரம் ஒரு மனிதன் இந்த குர்ஆனில் இருக்கின்ற பிரகாரம், சுன்னாவில் இருக்கின்ற பிரகாரம் அவன் அமல் செய்த ஆகிவிட்டேன்னு சொன்னால் நிச்சயமா அவனை அது மோசினாக்கிவிடும். எங்கெல்லாம் மோசினாக்கும்? எல்லா இடங்களிலும். அதனால நான் இன்று உங்களோடும் தவ்வாவோடு, தவ்வால இஹ்சான் வந்து விட்டால் எப்படி இருக்கும்? வல்லாஹி அதை நான் வர்ணிக்க வரவில்லை. ஆனால் அதனுடைய சில நமூததுகளை, அடையாளங்களை உங்களுக்கு எடுத்து வைக்க ஆசைப்படுகின்றேன். தவ்வாவுல ஒரு மனிதன் தக்வா வந்து விட்டது. இந்த தக்வா சிறப்பாக வந்து விட்டது. அழகான முறையிலே, நல்ல முறையிலே தவ்வாவுல அவனுடன் தக்வா வந்து விட்டன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆடை, எங்கு போனாலும் ஆடை இருக்குந்தானே, எல்லா இடத்திலும் ஆடை இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்திலும் அவனுடைய ஆடை, அவனுடைய தக்வா இருக்கும், ஆடை இருக்கும். அவன் தக்வா என்ற ஆடை உடுத்தொருவனாக எல்லா இடத்திலும் இருப்பான். அதனால ஒரு தாய்க்கு
இருக்க வேண்டிய ஆகப்பெரிய ஒரு பண்புல ஆகப்பெரிய ஒரு பண்பு என்ன? தக்வா. தக்வா இல்லை என்று சொன்னால் என்ன ஆகிவிடும்? எனவே அதனால தக்வா இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் தக்வா இல்ல. அவர் சொன்னார், அன அத்கன் நாஸ் மின்கும், உங்கள் எல்லோரையும் விட, நான் எல்லா மனிதர்களையும் விட அல்லாஹ் அதிகம் அஞ்சுகின்றவன் என்று அவர்கள் தங்களை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ் ராய்பி, அதனால் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமன்னா வஸல்லம் சமேனா வாக்கான, நாங்கள் அதை கேட்டோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம், அதுல சந்தேகம் இல்லை, அவ்வளவுதான். எனவே அவர்கள் எவ்வளவு இம்சைப்பட்டார்கள், அல்லல் பட்டார்கள், துயரப்பட்டார்கள். அவரிடம் கேட்கப்பட்டது, உங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு காலம் வந்ததா? தஅவாவுல உங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு காலம் வந்தது? ஆம் சொன்னாரு. ஆம், ஒரு முறை நான் தௌபாவை வலம் வரும்போது ஒருவன் அஸ்கன்னாஸ், மிகவும் கெட்டொருவன், என்னுடைய மேலாடை எடுத்து என்னை நெருக்கினார். என்னுடைய கண் பிறண்டு விட்டது. மரணம் என்னை நெருங்கிவிட்டது. அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அதக்துல ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், தன்னுடைய அல்லாஹ் என்னுடைய ரப்பென்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை நீங்கள் கொல்லவா போகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு அந்த மனிதனை தள்ளிவிட்டார். தள்ளை என்று சொன்னார், அவ்வளவு பயங்கரமான ஆபத்துல வாழ்ந்தார், அவ்வளவு துன்பம், துயரப்பட்டார்கள். இதை ஏற்கனவே இங்கே பேசின அறிஞர், நல்ல அறிஞர் உங்களுக்கு சில நமூதஜுகளை, சில முன்மாதிரிகளை ரொம்ப அழகாக, சிறப்பாக, சுருக்கமாக எடுத்து வைத்தால் என்பதை உங்கள் எல்லோருக்கும் நல்ல முறையிலே ஞாபகம் இருக்கலாம். எனவே அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம், சஹாபாக்களிடம் தக்வா இருந்ததா? ஆம். ஒரு சஹாபியை உங்களுக்கு சொல்ல முடியாது அவரிடம் தக்வா இருக்கவில்லை என்று சொல்லி. நீங்கள் ஒரு சஹாபியை, வஹ்ஷி காத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்ட வஹ்ஷி, அவரை கூட முஸ்லிமாகினதுக்கு பிறகு நீங்கள் சொல்ல முடியாது அவரிடம் தக்வா இருக்கவில்லை என்று சொல்லி. அவ்வளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சிறப்பித்திருக்கிறார். ஏன்? அது அனைவரிடமும் தக்கது. ஒரு பெண்மணி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டிக் கொண்டே இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்து கொண்டே இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு இறந்து விட்டார்கள். இவளுக்கு ஒரு காட்டுப்புறத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, காட்டரபி பெண்மணி, எப்போது பார்த்தாலும் அலி ரலியல்லாஹு முஆவியா திட்டுறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு புகழ்கிறார். அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. அமீருல் முஃமினீன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, அமீருல் முஃமினீன் ஒரு பெண் இரவு பால அவங்களை திட்டுறாள், கூட்டிக்கிட்டு வாங்க. வந்தார், கூட்டிகிட்டு வந்தா, அதுக்கு அப்பாய் பெண், ரொம்ப வயது போன ஒரு பெண். கேட்ட, என்னம்மா நீ என்ன திட்டுறியா? நான் திட்டாம என்ன செய்யப்பா? அவனை திட்டாம என்ன செய்ய என்று கேட்டாங்க. இப்படி அம்மா உனக்கு என்ன தேவை இருக்குதா? எனக்கு என்ன, எனக்கு எல்லாம் தேவைதான் இருக்குது. எனக்கு உணவு இல்லை, எனக்கு உடை இல்லை, இருப்பிட வசதிகள் ஒண்ணும் இல்லை, எனக்கு எல்லாம் தேவைதான் இருக்கு. அப்படியே அம்மா 2 ஒட்டகத்தை எடுக்கிறாங்க, பெரும்பொட்டகத்தை எடுத்து ஒன்றுல நிறைய உட, இன்னும் ஒன்றில் தேவையான உணவு, ஓரளவு வீட்டை கட்டிகளுக்கான பணம் கொடுத்து அந்த பெண்மணி கிட்ட கொடுத்து கேட்கிறாங்க, ஏம்மா இப்படி என்ன திட்டுவதை குறைச்சு கொள்வியா? இல்ல, நான் இப்ப கூட திட்டுவேன், நான் உன்னை அதிகமா திட்டுவேன். ஏமா அப்படி, ஏன் அப்படி செய்யறா, என்ன அதிகமா திட்டுறேன்னு சொல்லி. இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மால் இருந்து இப்படி எல்லாம் செலவழிக்க மாட்டேன், வாப்பட சொத்தா இது, நீ இப்படி எல்லாம் தூக்கி கொடுக்கிறிய, உன்ட வாப்பட சொத்தாப்பா சொல்றாங்க. இந்த பெண்மணிய அமைதியாக பாதுகாக்க, தீண்டாம அவருடைய இருப்பிடத்தை சேர்த்து வைங்க. அந்த பெண்மணியுடைய இருப்பிடத்தை அமீருல் முஃமினீன் நீங்கள் பார்க்கலாம், திட்டப்படுகின்ற, ஏசப்படுகின்ற, குறை சொல்லப்படுகின்ற இந்த அமீருல் முஃமினீன் அந்த பெண்ணோடு எவ்வளவு சிறப்பாக மேன்மையாக நடந்து கொண்டார் என்பது மாத்திரமல்ல, இத்தனை செய்ததுக்கு பிறகு அவள் என்ன சொல்கிறார்? இல்லை, நான் இப்போது அதிகமாக திட்டுவேன். ஏன்ப்பா? அலி பின் அபி தாலிப் ரிவாயத்தில் வருகிறது, அதாவது பைத்துல் மால ஒரு எலி இருந்தா கூட இப்படி தூக்கி கொடுக்க மாட்டேறப்பா, நீ என்னோட வாப்பாட சொத்தா இப்படி தூக்கி கொடுக்கிறாய் என்று. என்றாலும் எவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டார்கள். தக்வா அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் இந்த ஆக பெரிய ஒரு பண்பில்.
அவர்கள் பட்ட அல்லல்கள் துன்பங்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை அடிக்கடி இங்கே நீங்கள் கேட்டீர்கள், இதுக்கு முன்பும் கேட்டீர்கள், நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு நீங்கள் பெரும் பெரும் ஆட்களை பாருங்கள், பெரும் பெரும் ஜலாலத் என்று சொல்லி மாட்சிமை மிக்க மனிதர்கள் எங்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. உதாரணத்துக்கு நுஅமான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கசி அடிச்சார்கள். அவர்கள் யார்? கூஃபாவோட ஆகப்பெரிய ஆலிமு கூஃபான்னு சொல்லி இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்ணித்த மனிதர்கள் அவர்களுக்கு மன்சூர் ஹலீஃபா மன்சூர் கசியால் அடிச்சார். ஏன் அடிச்சார் தெரியுமா? ஹலீஃபா மன்சூர் சொன்னார், இவர் எப்படியாவது நீதிபதியாக்கணும், பிரதம நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்கணும் என்று முடிவெடுத்து இவருடைய வாய் அடைக்கணும் என்று சொன்னால், இவர் ஒரே கவர்மெண்ட் குறை சொல்றாரு, அதை குறை சொல்றாரு, இவருக்கு பெரிய ஒரு பதவியை கொடுத்து நிறைய சம்பளத்தையும் கொடுத்து ஆளை பெருசா உயர்த்தி விடுவோம், வாய் அடைக்கிட்டு பேசாம இருப்பான்னு சொல்லி மறுத்து விட்டாரு. மறுத்து விட்டோன்னு அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார், ஆனா லஸ்து அஹ்லி லிஹாதா, நான் இதுக்கு பொருத்தமான ஆள் அல்லன்னு சொல்லி. மன்சூர் சொன்னா நீங்க போய் சொல்றீங்க சொன்னார், அதனாலதான் பொருத்தம் இல்லைன்னு சொன்னேன், அதனாலதான் நான் பொருத்தம் இல்லைன்னு சொன்னேன். மன்சூர் தோத்து விட்டார். போடு ஆளை சிறையில். அதாவது அப்பாசியானுடைய இரண்டாவது ஹலீஃபா செய்த கட்டித்தனம், கசி அடித்தார், அவரை விடவில்லை. அதன் பிறகு இவர்கள் யார்? ஜலாலத் மிக்க ஒரு இமாம். அன்று உலகம் இவர்களுடைய கவுல் இருந்து தனக்கு எதிராக எதுவும் வரக்கூடாது பயந்தார்கள். அதனாலதான் ஹலீஃபா பட்டத்தையும் பதவியும் பணத்தையும் கொடுத்து விலக்கி வாங்க பார்த்தார்கள். ஆனால் அவருடைய தக்குவா அவர்களை காப்பாற்றிவிட்டது. அதன் பிறகு நீங்கள் வரலாம் இமாம் மாலிக் சஃபா. அப்பாஸுடைய முதலா ஆட்சி வந்தோடனே ஒரு மனிதர் இமாம் மாலிக்கிடம் வர்றார். வந்துவிட்டு கேட்கிறார், இமாம் மாலிக் அதாவது என்னுடைய மனைவி பலாத்காரமாக தலாக்கு கொடுக்கணும் என்று நிர்பந்திக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த தலாக் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகாது. அந்த தலாக் செல்லுபடியாகாது. இது அப்பாசியாக்களுடைய உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சு அப்பாக்களுடைய ஆட்சி, அதாவது டிரான்சிஷன் பீரியட் டைம் நடக்குது. அந்த வேலை இந்த கேள்வி கேட்டான் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி சாணக்கியன் கேட்டான், திருப்பி கேட்டான், அப்படி அந்த பலாத்காரம் பையத்தை செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகிட்டான். பலாத்காரமா பயத்தெடுத்தா செல்லுபடா. இது மக்கா கவர்னர் கேள்விப்பட்டோன்னே அவர் நினைச்சா அன்று பெரிய கிரிமினல் அவருக்கு கொடுக்கிற தண்டனை கொடுத்தார். கழுதைகளை இருப்பாட்டினார், முகம் இதெல்லாம் கண்ணையும் மூக்கையும் வாயையும் விட்டு எல்லாம் கரை பூசினார். அவரை சந்தாக தெரு கொண்டு போய் கசி அடிக்க சொன்னார். இமாம் மாலிக் என்ன சொன்னாரு? ஐயுஹன்னாஸ் அல்லதீன யஅரிஃபூனனி யஅரிஃபூனனி, மனிதர்களே என்னை தெரிந்தவர்களுக்கு நான் யார் என்று தெரியும், என்னை தெரியாதவர்களுக்கு அகூல், என்னை தெரியாத நான் சொல்லுகின்றேன். அதாவது பலாத்காரமாக எடுக்கப்பட்ட பையத்து செல்லுபடியாகாது. ஒவ்வொரு தெருவிலையும் சொன்னார்கள். அதனாலதான் இமாம் மாலிக் தக்பீர் கட்ட முடியாம போய்விட்டார். அவருடைய கடைசி காலத்துல அவர்கள் தக்பீர் விட்டார்கள். மாலிக் மதுகப்பட சட்டமா போச்சு. இமாம் மாலிக் மதுகள் எல்லாரும் கசி அடிக்க வாங்கின மாதிரி சட்டமாகிவிட்டார்கள். அவர்களுக்கு கசி அடியின் காரணமாக கையை உயர்த்தி இதை மடித்து தக்பீர் கட்டாத ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாகினது. அடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் அனாதையாக பிறந்தவர்கள், ஏழை மிஸ்கீன். இவர்கள் பகதாதில் வாழ்ந்தார்கள், தொழில் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆலிம் அறிஞர் பகதாதில் வாழ்ந்து தொழில். கடைசியில யமன் நாட்டு கவர்னர் பகதாதுக்கு வந்தார். வந்துவிட்டு அங்கே தன்னுடைய சகாக்களுக்கு அறிவித்தார், நல்ல அரபி பாஷை தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் எனக்கு தேவை இருக்கு, என்னுடைய ஆபீஸ்ல என்னுடைய பணிகளை செய்வதற்கு எழுத்தாளராக எல்லாரும் இமாம் ஷாஃபியை ரெக்கமெண்ட் பண்ணார்கள். இமாம் ஷாஃபி யமனுக்கு போனார்கள். அவர்கள் இமாம் ஷாஃபி இல்ம சுமந்தவருக்கு தொழில் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது. இல்முடைய கடமை 2. இல்மை சுமந்தவருக்கு 2 கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த இல்மை அமல் நடத்துகிறது, எங்க தன்னில்ல தன்னை சார்ந்தோடு. 2வது அதை சொல்லுவது, அதை எடுத்து வைக்கிறது. குர்ஆனை நீங்கள் பாருங்கள், சூரத்துல் பக்ராவுல 2 அல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு ஃபில் கிதாப்
அல்லாஹ் தஆலா சொல்றார், யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இறக்கினது, அதாவது கிதாப்